வசந்தி, என்ன வசந்தி, ஏன் கஷ்டப்படுற? நானே வந்து எடுத்துக்க மாட்டானா? இந்த மாதிரி நேரத்துல உடம்பு அழட்டிக்கிறியே. பாலா, உங்க அப்பாவுக்கு காஃபி கொண்டு போற, கொஞ்ச நேரம் உதைக்காம இருடான்னு உங்க புள்ளைகிட்ட சொல்லிட்டேன். வயிறு ரொம்ப வலிக்குதா? ஏ, உங்களுக்காக இது கூட தாங்கிக்க மாட்டேனா? பாத்துவாக்கா. ஏய், என்னடா கடைக்கு போயிருந்தியா? ஆமா மாமா. அக்கா, இந்த மாசம் மளிகை கடை பில்ல கடைக்காரர் கொடுத்து அனுப்பிச்சாரு. சரி, அத உள்ள வேடி. ரேணுகா, எவ்வளவு பில் வந்திருக்கு? 2500 ரூபாய் மாமா. டேய் குமார், மார்க்ஷீட் வெள்ளிக்கிழமை தரானாங்களே, எங்க கொண்டு வா. மாமா, வழக்கம் போல அவன் எல்லாத்துலயும் முட்டை தான் வாங்கியிருக்கான். அத போய் கேக்குறீங்களே மாமா. டேய், உங்க அக்காவை படிக்க சொல்லி கொடுத்து படிக்கலாம்ல? நான் சொன்னா எங்க பாலா கேக்குறான்? இவெல்லாம் எங்க படிச்சு முன்னேற போறான்? அப்பா அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். போடா, போய் படி. படி போ. ஏங்க, உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க தங்கச்சி? அவளுக்கு என்ன? ஆமா, இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்களே, உங்க அம்மா எங்க போறீங்கன்னு கேக்கலையா? வழக்கம் போலதான், ஆபீஸ்ல மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு வயிற்று வலின்னு சொல்றப்ப நான் எப்படி வீட்டுல இருக்க முடியும்? என்னால உங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். ஏ, சென்னைக்கும் இங்கேயும் ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்படுறீங்க. பரவாயில்ல வசந்தி, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீங்க படுற கஷ்டத்தை பாக்குறப்போ ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோணுது. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது வசந்தி. ஏமாமா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறக்க போகுது. எப்ப இத பத்தி உங்க வீட்டுல சொல்ல போறீங்க? திருட்டு பொண்டாட்டிய வாழ வைக்க போறீங்களா? ஏய், என்னடா ரொம்ப பேசுற? வாய மூடு. ஏங்க, இத நான் கேட்க கூடாதா? அவங்க வீட்டை பாத்திருக்கியா? அவங்க அப்பா அம்மாச்சும் பாத்திருக்கியா? என்ன நம்பிக்கையில வாழ்ற? இங்க நீ இருக்க மாதிரி சென்னையில வேற ஒருத்தி இருக்க மாட்டாளா? இங்க நீ இருக்க மாதிரி சென்னையில வேற ஒருத்தி இருக்க மாட்டாளா? ஏய், என்னடா வாய் ரொம்ப நில்லுது? நீ சும்மா இருக்கா? நான் அப்படிதான் கேட்பேன். எழுதுடா. அடிக்காதக்கா. போடா. வசந்தி, சொன்ன தருதல. இவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில என்ன கல்யாணம் பண்ணி நல்லபடியா வச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லன்னா வேற ஒருத்த வந்திருப்பான். அக்கா, பாலா, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாலா. அவன் சின்ன பையன் வசந்தி, இதுக்கு போய் அழுதுகிட்டு. அக்கா, அவனே ஒரு பொறுக்கி மாதிரி வளர்ந்திருக்கான். அவனை போய் விடுக்கா. ரேணுகா, நீயும் அவன மாதிரி மாமாவை பத்தி தப்பா எதுவும் பேசாதடி. அக்கா, நான் தான் எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்கு மருமகளா போற தகுதி எனக்கு இல்லடி. ஏய், என்ன வசந்தி, அழுவாத வசந்தி, அவன் சின்ன பையன் வசந்தி. ஐயோ, விடு வசந்தி. முன்னாடியே இப்படி பேசிட்டானே நீ அவன். கவலைப்படாத, விடு விடு. அவன் என்ன, விடு 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 விடு, அழுவாத. என்ன காலையில இருந்து பாக்குற முகம் தொங்கி போயிருக்கு? பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கா. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லாம ஏன் இப்படி இலை விழுந்த மாதிரி நிக்கிற? நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருந்தா நானும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன். அவதான் புருஷனும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்காளே, அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? என்ன பொடி வச்சு பேசுறியா? பொடியும் வைக்கல, இடியும் வைக்கல. நேரடியாவே உங்ககிட்ட சொல்றேன், முதலிரவன்னைக்கு நம்ம பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமாவே இல்ல. இவ்வளவுதானா? அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும். சும்மா லூஸ் மாதிரி பேசாத. விவரம் இல்லாம பேசாதீங்க.
வேற எந்த காரணத்தினாலோ அது தள்ளி போகல. நம்ம பொண்ணுதான் இப்ப எதுவும் வேணான்னு நம்ம மாப்பிள்ள கிட்ட சொல்லிருக்கா. யாரடி சொன்னா? ஏங்க உங்க புத்தி காலையில வேலையே செய்யாதா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மூணாவது மனுஷங்களை வந்து சொல்லுவாங்க. பவித்ராவே வந்து என்கிட்ட சொன்னா. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு இப்படி சொல்றாங்க. என்ன காரணமா? என்ன எழவோ, சிவா அன்னைக்கு அப்படி நடந்ததுல இருந்து அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கான். என்னைக்கு அந்த காயம் ஆறுதோ அன்னைக்கு நம்ம ஒன்னா சேரலாம்னு சொல்லிருக்கா. என்னங்க நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க தாடை சொரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய், எங்க அரிக்குதோ அங்கதாண்டி சொரியணும். அதெல்லாம் நீ சொல்லிட்டே இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இப்ப என்னங்க பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், கொஞ்ச நாளைக்கு இப்படியே போகட்டும். என்னங்க சொல்றீங்க? இதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன்னு சொல்றேன். என்ன சொல்ல வரீங்க? சிவா மாமா, இங்க பாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என் பொண்ணு அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுதான். பரவாயில்ல மாமா, அவ சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நான் பண்ண காரியத்துக்கு அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா மாமா, அதான் கொஞ்சம் டைம் கேட்டா. அவ அவ்வளவுதான் சொன்னாளா? ஆமா மாமா. ஆனா உன் அத்தை கிட்ட அதுக்கு மேல சொல்லிருக்கா. என்னது மாமா? இந்த பாரு, இத தயவு செஞ்சு அவகிட்ட கேட்டுறாத. அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதால சொல்றேன். சொல்லுங்க மாமா. கல்யாணத்துக்கு முன்னால நாம ஒரு டீல் பேசணுமே, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு மாமா. சிவா, நான் உன்னை போலீஸ்ல கேஸ வாபஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணி என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதாவும், அதுக்கு பதிலா நீ எப்படியாவது உன் குடும்பத்தை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சு அந்த வீட்டை எனக்கு தர்றதாவும் ஒரு டீல் பேசணுமே. நான் சொன்னதை செஞ்சுட்டேன். ஆனா நீ இனிமே தானே மாமா செய்யணும். அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் பவித்ரா உன் கூட சந்தோஷமா இருப்பா. இத நான் சொல்லலப்பா, பவித்ராவே அவங்க அத்தை கிட்ட சொல்லிருக்கா. அத உங்ககிட்ட சொல்ல கஷ்டப்பட்டு வேற விதமா சொல்லி தவிர்த்திருக்கா. நீ என்ன ஏமாத்திரியோன்னு பயப்படுறா என் பொண்ணு. உன் குடும்பத்தோட சேர்ந்துகிட்டு என்னையும் அவளையும் டீல்ல விட்டுருவியோன்னு சந்தேகப்படுறா. அதுக்குத்தான் பவித்ரா இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். மாமா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல மாமா. சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, ஆனா என் பொண்ணு கிட்ட இல்லையே. ஆனா ஒண்ணு, அவ ரொம்ப நல்லவ. என்ன கொஞ்சம் சந்தேகப்படுறா. நீ பேசினபடி வீட்டை எழுதி வாங்கிடு, பவித்ரா உன் காலடியில கிடப்பா. அவளுக்கு உன் மேல கொல்ல ஆசை இருக்குப்பா, அத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க வீட்டுக்கு போய் அவங்கள சீக்கிரம் காலி பண்ண வை. எப்படியாவது அந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வாங்கு. அப்புறம் பவித்ராவை கூட்டிட்டு ஹனிமூன் கிளம்பு. எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லு, அந்த ஊருக்கு டிக்கெட் போட்டுறேன். நாளைக்கே கிளம்பு. எங்க வீட்டுக்கு நாளைக்கே போறேன் மாமா. முதல்ல அதை செய்ப்பா. என் மகளும் நீயும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதானே என்னோட ஆசை. கண்டிப்பா மாமா. ஒரே வருஷத்துல பேர குழந்தைய கொஞ்சம் போறீங்க பாருங்க. சிவா, என்ன மாமா? இத நான் சொன்னதா நீ பவித்ரா கிட்ட சொல்லாத. நீயே செஞ்சு முடிக்கிற மாதிரி செய்யணும். அப்பதான் உனக்கும் மரியாதை. சரி மாமா. எப்படி, என்ன அப்படி பாக்குற?
புரோட்டா கடை பார்த்த மாதிரி பாக்குற. இது பாரு, ஏதாவது ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு பாக்கணும். அப்படி பாக்குறவங்க கிட்ட தான் பணமே வந்து சேரும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? வச்ச காஃபி ஆடிடுச்சு, சூடா இன்னொன்னு போட்டு கொண்டு வர்றியா? இந்த வீட்டு மேட்டர் மட்டும் கரெக்டா முடியட்டும். உனக்கு வைர நெக்லஸ் போட்டுறேன். சிரிச்சுக்கிட்டு போடி. போதுமா? நல்லா சாப்பிடுப்பா. போதும். இப்படியே தின்னா தொப்பையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அச்சுச்சுச்சோ, அப்படியெல்லாம் சொல்லாதடா. நல்லா தொந்தி இருந்தாதான் போலீஸுக்கே அழகு. நீ சாப்பிடுப்பா. அப்படி போட அருவால. ஹலோ மதர், அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் போலீஸ்னா சும்மா டாப் ஹீரோ சல்மான் கான் மாதிரி ஃபிட்டா இருக்கணும் தெரியுமா? எனக்கு எந்த காலமும் தெரியாதுப்பா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு உன் ஒண்ணு விட்ட அத்தை வந்திருந்தாங்க தெரியுமா? யாரு? அந்த சேலம் அத்தையா? ஆமா, ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களாம். அப்படியே என்னையும் பாக்கணும்னு தோணுச்சா. ராத்திரி ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல திரும்பி போறாங்களாம். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். சும்மாரா. பரவாயில்லையே, உன்னையெல்லாம் பாக்கணும்னு தோணி இருக்கு. சோழின் குடிமி சும்மா ஆடுமா? எல்லா விஷயத்தோட தான் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். அவளுக்கு 28 வயசு ஆயிடுச்சான். இன்னும் வரன் அமையலையா. அதான் எப்படியாவது என் தலையில கட்ட முடியுமான்னு நோட்டோட வந்தாங்களாம். உன் தலையிலயா? ஆமாண்டா, உன்னை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு ஆசையா. வேண்டாவே வேண்டாம், ஆளை விடு. அதத்தாண்டா நானும் சொன்னேன். ராஜேஷுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு ஒரே போடா போட்டுட்டேன். சூப்பர். என்ன சூப்பரு? அது அவங்களுக்காக சொன்னது. என்ன பாக்குற? என் மனசு வேற மாதிரி யோசிக்குது. எப்படா இந்த வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமக வருவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஏன் வேலைக்காரிய கூட ஏத்த சொல்ல? ஜோக்கு அப்படியே குத்துன என்ன பாரு. ஆமா, நிஜமாவே கேக்குறேன், எப்படா நீ கல்யாணம் பண்ணிப்ப? ஏமா, நான் என்னமோ வேணா வேணான்னு சொன்ன மாதிரி பேசுற. பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, கட்டுறா தாலியனா கட்டிட்டு போயிட போறேன். ஏ ராசா, ஏதாவது குண்டக்க மடக்க சொல்லிடுவியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் வயித்துல பாலை வாத்தடா. இப்ப சொல்லிட்டேல்ல, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பாரு, வாசல்ல கியூ வரிசையில நிக்க வச்சிட மாட்டேன். வேண்டவே வேண்டாம், நீயே பார்த்து செலக்ட் பண்ணிரு. ஒரே ஒரு பொண்ணை காட்டு, நான் ஓகே சொல்லிடுறேன். டே ராஜேஷ், என் கண்ணுல அப்படி ஒரு பொண்ணு ஏற்கனவே பட்டுட்டாடா. உனக்கு ஒத்து வருமானு பயந்துதான். யாருமா அது? அதான்டா கல்யாணி. எந்த கல்யாணிமா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அவ அப்பாவோட வந்திருந்தால, தம்பியை தேடிக்கிட்டு. அவடா. அதான் துணி கம்பெனில கூட வேலை செய்யறாளே. ஓ, அவளா? ஆமாண்டா, பார்த்தாலே பத்திரமத்த தங்க மாதிரி இருக்கா. படிச்ச பொண்ணு, பணிவான பொண்ணு, பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. காசு பணம் இல்லைன்னா என்னடா, நம்ம கிட்ட இல்லாத காசா? அந்த பொண்ணு எனக்கு எப்படி? எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். கல்யாணம் ஆனா தானா உடம்புல சதை போடும். போசுன மாதிரி ஆயிட்டா அப்புறம் உனக்கு பொருத்தமா இருப்பா. கவலைப்படாதரா. அதுக்கு இல்லம்மா. அவ என்ன சொல்லுவான்னு தானே யோசிக்கிற. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே நம்ம புரோக்கர்ட்ட சொல்லி பேச சொல்ற. சரி, நீ திடீர்னு எப்படி அவளை புடிச்ச? அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்தே அவளை பாக்கணும்னு தோணுச்சுடா. அன்னைக்கு நேர்ல பார்த்ததும் இவதான் எனக்கு மருமகன்னு என் மனசுல ஆழமா பதிஞ்சிச்சுடா. உன்கிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த. நல்ல வேளை இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீ என்னடா சொல்ற? சரி, பேசி பாரு. ஏ ராசா,
நீ 100 வயசு வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும்டா. கல்யாண வீட்டுக்கு உடனே ஆள் அனுப்பி அவங்களுக்கு இதுல சம்மதமானு கேட்டு வர சொல்லிடு. நீ சாப்பிடு. எங்க அப்பா சாவுக்கும் எங்க அண்ணன் பைத்தியமானதுக்கும் உன் பொண்ணுதைய காரணம். அதுக்கு உன் குடும்பமே பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ஆரம்பமா உன்கிட்ட இருந்தே பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்த